ஹே காய்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி என் பையனுக்கு அட்மிஷன் போடுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தோம். சாருக்கு வந்து அட்மிஷன் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. தோசை மாவு வேறு காலி ஆகிடுச்சு. என்ன டின்னர் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எக் ரைஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்காக 3 முட்டையை வடை சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொரித்து அதை சைடில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே வடை சட்டியில் ஆயில் விட்டு அது கூட பொடியாக சாப் பண்ணியிருந்தேன் பூண்டு ப்ளஸ் பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸை விட ஸ்ட்ரீட் சைடு ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்னால் பிடிக்கும். அந்த பேட்டர்னில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கேபேஜ் ப்ளஸ் கேரட் இதையுமே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக குக் ஆகணுன்ட்டு இல்லை, ஒரு 50% குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட் அது கூட வறுத்து வச்சுருந்த எக்கையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மிளகு ப்ளஸ் ஜீரகம் இதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அது கூட சோயா சாஸ் ஆட் பண்ணி டேஸ்ட்காக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அது கூட ஃபைனல் டச்சாக லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். வினிகர் தான் ஆட் பண்ணோம், வினிகர் இல்லை, அதனால் லெமன் ட்ராப்ஸ் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படியே சுட சுட சர்வ் பண்ணால் என் பையன் சூப்பராக சாப்பிட்டான். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.